யுவர் ஆனர், இந்த 1245 ஆக்சிடென்ட் கேஸில் ஏதோ மர்மம் இருக்குது. இது வரைக்கும் 5 ஆக்சிடெண்ட்டில் சம்மந்தப்பட்ட எல்லாருமே செத்துருக்காங்க. மூர்த்தி சார், நீங்கள் சொல்கிறது முழங்காலுக்கும் மொட்டத்தலைக்கும் முடிச்சு போடுற கதையால் இருக்குது. இப்போது சமீபத்தில் நடந்த 6வது விபத்தில் இன்வால்வ் ஆன 2 பேருமே உசுரோடு தானே இருக்காங்க. முதல்ல அந்த ஏரியாவில் ஒரு சிசிடிவி மட்டும் சொல்லி கேஸை போடுங்க சார். மூர்த்தி சார், யோர் சப்மிஷன். எனக்கு இன்னும் அவகாசம் வேணும் யுவர் ஆனர். இதற்கு மேல் அவகாசம் கொடுக்க முடியாது. போதிய ஆதாரங்கள் இல்லாததால் இந்த வழக்கு ரத்து செய்யப்படுகிறது. என்ன ப்ரோ, இவ்வளோ நேரம் லைட் ஆஃப் பண்ணாமல் இருக்கிற? செம்ம டயர்டாக இருக்குது ப்ரோ. நானும் ஒரு வாரமாக நீ ரூம் வந்ததுலேருந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறேன். என்னத்தையும் வரைஞ்சிக்கிட்டே இருக்க, ஒழுங்காக பேசக்கூட மாட்ற. உனக்கெல்லாம் எங்கேருந்து சொன்னால் புரிய போகுது? புரியாதா? ஹே டியூட், நான் இந்த ஏரியாவில் எவ்வளோ பெரிய கை தெரியுமா? கையை பார்த்தாலே தெரியுது. ஹே, யூ பி ப்ரவுட் டு பி மை ரூம்மேட் ப்ரோ. இந்த கையை வச்சுட்டு எவ்வளோ அசால்ட்டு பண்ணியிருக்கேன் தெரியுமா? 2 மாதத்துக்கு முன்னாடி தான் நம்ம பையனை எவனோ ஆக்சிடெண்ட் பண்ணி போட்டானுங்க. அதனால தான் இந்த கை அடங்கி இருக்கு. Now tell me your story bro. புரியுதா புரியலையா? I'll see. உனக்கு சென்னையில் கோவர் சர்வீஸ் ரோடு தெரியுமா? யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்குற ப்ரோ? நான் சென்னையில் சுத்தாத ஏரியாவே இல்லை. சொல்கிறத முழுசாக கவனி. அந்த ரோட்டில் சமீபத்தில் நிறைய ஆக்சிடென்ட் நடந்துட்டுருக்கு. ப்ரோ, சென்னையில் ஒரு நாளில் எத்தனை ஆக்சிடென்ட் நடக்குது தெரியுமா? இதை போய் அதிசயமாக சொல்கிற. இது வழக்கமாக நடக்கிற ஆக்சிடென்ட் மாதிரி இல்லை. வழக்கமாக நடக்கிற மாதிரிலாம் எப்படி? எப்படியா? திட்டாத. மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுற கதை தான் அது. புரியலையே. 6 மாதத்துக்கு முன்னாடி சர்வீஸ் ரோடில் ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. அந்த ஆக்சிடெண்ட்டில் சம்மந்தப்பட்ட ஒரு பொண்ணு ஸ்பாட்லேயே செத்துட்டா. அவ்வளோதானா? நான் எவ்வளோ பெருசாக எதிர்பார்த்தேன். இந்த மாதிரி ஒரு தடவை 2 தடவை நடந்தால் பரவாயில்ல. பட் இது கடந்த 6 மாதத்தில் 5 ஆக்சிடெண்ட்லேயும் சம்மந்தப்பட்ட 2 பேருமே ஸ்பாட் டெட். ஓ, அப்போ 5 ஆக்சிடென்ட் நடக்கிற வரைக்கும் ஏன் இவ்வளோ லேட்டாக ஆக்ஷன் எடுத்தாங்க? அந்த ஏரியா கவுன்சிலரும் ஏரியா ரவுடியும் ஒரே ரோட்டில் கிராஸ் ஆகும்போது 10 செகண்ட் கழித்து பார்த்தா 2 பேருமே ஸ்பாட்லே அவுட் செத்து கிடந்தாங்க. ஆனால் எப்படி செத்தாங்கன்னு யாருக்குமே தெரியல. இந்த ஆக்சிடெண்ட்டில் பெரிய ஆள் இன்வால்வ் ஆகுறாங்க தெரிஞ்சதுக்கப்புறம் தான் போலீஸ் ஒரு பக்கம் தோன்றதை நடத்தினாங்க. நடந்த எல்லா ஆக்சிடெண்ட்லேயும் ஏதோ மர்மம் இருக்குன்னு சந்தேகப்பட்டாங்க. யோ ப்ரோ, இதுக்கு எதுக்கு இவ்வளோ யோசிச்சுக்கிட்டு? சிசிடிவி கேமராவில் பார்த்தா தெரிய போகுது. அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த ஏரியாவில் அந்த ஸ்ட்ரீட்டுக்கு மட்டும் சிசிடிவி கேமரா இல்லை. பெரிய ஆளுங்க இன்வால்வ் ஆகுறாங்க தெரிஞ்சதுக்கப்புறம் தான் போலீஸ் ஒரு பக்கம் இன்வெஸ்டிகேட். ஆனால் இருந்தால் நானே அந்த ஏரியாவில் சிசிடிவி கேமரா செட் பண்ணி யாரு காரணம்னு கண்டுபிடிச்சிட்டு இருப்பேன். நீனே இவ்வளோ யோசிக்கிற, நான் யோசிக்க மாட்டேனா? நானே ஆல்ரெடி சிசிடிவி கேமரா செட் பண்ணிட்டேன், போலீஸுக்கு தெரியாமல். கடைசியாக நடந்த 6வது ஆக்சிடெண்ட்டில் சம்மந்தப்பட்ட 2 பேருமே சாகலை. சின்ன காயத்தோட உயிரோடு தான் இருக்காங்க. நான் ப்ரோ, நீ உன் கதையை கேட்டதுலேருந்து எனக்கு ஒரே மைண்ட் ஃபக்காக இருக்குது. சொல்கிறது கவனி. கடைசியாக நடந்த 6வது ஆக்சிடெண்ட்டில் மட்டும் 2 பேரும் சாவலைன்னு கோர்ட்டில் அந்த கேஸ் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ப்ரோ, அதான் அந்த கோர்ட்லேயே 6வது ஆக்சிடெண்ட்டில் யாரும் சாவலன்னு சொல்லிட்டாங்கல்ல? இல்லை. என்ன இல்லை? இதை பாரு. என்ன ப்ரோ, நாய் செத்து கிடக்கு?
அதான் எனக்கு ஒன்றும் புரியல. ப்ரோ, கடைசி ஆக்சிடென்ட் ஆனது 2 பேரோட டீட்டெயில்ஸ் சொல்லு. ஒரு 27 வயசு பையன் ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் தான் பக்கத்தில் இருக்கிற ஜிஹெச்சில் அட்மிட் பண்ணாங்க. அந்த ரிப்போர்ட்டில் தான் அவன் யாருன்னு தெரிஞ்சுச்சு. இன்னொருத்தன் வண்டி இடிச்சிட்டு அப்படியே திரும்பி பார்க்காம போயிட்டான். ப்ரோ, அப்போ அவனை பற்றி உங்களுக்கு எதுவுமே தெரியலையா? போலீஸ் வச்சு இந்த ஃபுட்டேஜை பார்க்கும்போது ஏதோ டெலிவரி பாய் மாதிரி இருந்தான். என்ன ப்ரோ சொல்ற? அந்த போலீஸ் ஃபுட்டேஜை காமி. ப்ரோ, இந்த வண்டி எப்போ ஆக்சிடென்ட் நடந்துச்சு? லாஸ்ட் மந்த் ஜூன் 10th இருக்கும். உனக்கு இவனை தெரியுமா? ஒரு நிமிஷம். அந்த ஆக்சிடென்ட் அப்பவே சந்தேகப்பட்டேன். இதுக்கு பின்னாடி எல்லாம் நீ தான் காரணமா இருக்க. உன்னை சும்மா விட மாட்டேன்டா டேய். டேய், உனக்கு இதுக்கு என்னடா சம்மந்தம்? இதில் ஏன்டா பண்ணிட்டு இருக்க? சொல்றா. இவ்வளோத்தையும் பண்ணிட்டு என்ன கேள்வி கேட்குறியாடா? உன்னை சும்மா விட மாட்டேன்டா டேய். உனக்கு அந்த பொண்ணுக்கு என்னடா சம்மந்தம்? சொல்றா சொல்றா. உண்மையிலே நீ லூசான்னு கேட்குறேன். இல்லடா. ஏய் ஹலோ, என்ன நின்னுடுச்சு. ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. கேக்குதா இல்லையா? ஏய், பசங்க கூட இருக்கேன்னு சொன்னா புரியாதா? டேய், இங்க சும்மா பேசுடா. கால் பண்ணிட்டு ஏய். ஏய், கேக்குதாடா? அப்போ தொடர்ந்து செத்துட்டு இருக்காங்கன்னா உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஆக்சிடென்ட் காரணமாக இருக்கிறவங்க சாவர வரைக்கும் அவங்க தொடர்ந்து ஆக்சிடென்ட் நடந்துட்டே தானே இருக்கும். நீ சொல்கிறத பார்த்தா அவள் ஆக்சிடெண்ட்டில் செத்துருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். எனக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். இப்போ இவனை ஏன்டா கொன்ன? அவள் என் தங்கச்சியை கொன்னா, அதான் நான் கொன்னேன். யா, 5 minutes மீட் பண்ணுறேன். என்னாச்சுமா? அண்ணா, அம்மா நினப்பாவே இருக்குண்ணா. ஏன் அதே யோசிச்சுட்டு இருக்கம்மா? எனக்கு என்னமோ என்னால் தான் நம்ம அம்மா நம்மளை விட்டு போயிட்டாங்கன்னு தோணிகிட்டே இருக்குண்ணா. அதெல்லாம் இல்லைம்மா, தேவையில்லாம் யோசிச்சு செடிச்சு விட்டுறாத. கஷ்டப்பட்டு சீட் வாங்கி கொடுத்துருக்கேன். ஆனால் காலேஜில் ஹரின்னு ஒரு பையன் ஃபஸ்ட் இயர் ரெட்டிப்பாரு. இப்போது என் கூட தான் ஃபஸ்ட் இயர் படிக்கிறான். சரி, அவனால் என்ன பிரச்சனை? போகிறப்போ வரப்பெல்லாம் கிண்டல் பண்ணுறாங்களா, அதான் போகவே யோசிக்கிறேன். சரி, நாளைக்கு காலேஜ் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். என்னன்னு வந்து பேசுகிறேன். இப்போ ஓகேவா? ம். இப்போ ரெஸ்ட் எடு, நாளைக்கு காலேஜ் போனோம்ல. வந்துட்டாண்டா ஒரு கீ, வந்துட்டாண்டா ஒரு கீ
சைலன்ஸ். இப்போ தான் எல்லாரும் புதுசாக வந்திருக்கீங்க. போக போக என்னை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கிறீங்க. எந்த இயர்? ஃபர்ஸ்ட் இயர். ஃபர்ஸ்ட் இயர். எந்த டிபார்ட்மெண்ட்? பிகாம் ஜென்ரல். பிகாமா நீ? ஆளு பாட்ட என்கிட்ட நல்லா காமெடியா இருக்கிற. ஏசா ப்ரோ தெரியாம பண்ணிட்டேன் ப்ரோ. போடா. சௌமிகா, சார். சஞ்சய், எஸ் சார். சம்யுக்தா. சம்யுக்தா வரலையா? சார் யார் நீ? சார் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் சார், சம்யுக்தா. ஓ நீ தானா? உள்ளவா. யார் யாரெல்லாம் படிக்க வர்றதுன்னு வசதி இல்லாமல் போச்சு. பசங்களா நல்லா படிச்சுக்குங்க. மாறன். எஸ் சார். செல்வா. பிரசன் சார். வினோத். கூப்பிடல. சாரி சார். மணிகண்டன். ஓகே, டுடே we are going to see visual medium and communication medium. டேய் பச்சி தோடா. டேய் ஏன்டா? என்னடா மச்சான் இங்க வேணாம்டா. வாடா. இவ்வளோ வேற பிக்கப் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தா இப்படி வீட்டுக்கு போயிருப்பா. ஹலோ, நான் சம்யுக்தா அண்ணன் பேசுகிறேன். சொல்லுப்பா. ஹலோ, கொஞ்சம் சம்யுக்தா கிட்ட ஃபோன் கொடுக்குறீங்களா? இல்லப்பா, காலையிலேருந்து வீடு பூட்டி தானே இருக்கு. பூட்டி இருக்கா? ஏன்பா, ஏதாச்சும் பிரச்சனையா? சாரி அவன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்குன்னு சொன்னான். ஓ சரிப்பா. எதுவும் பிரச்சனை இல்லைல்லப்பா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. காலேஜில் ஹரின்னு ஒரு பையன் போகிறப்ப வரப்பெல்லாம் கிண்டல் பண்ணுறாங்கன்னா தான் போகவே யோசிக்கிறேன். மச்சான் கிளம்பிட்டல? கிளம்பிட்டேன். மச்சி எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. முதல்ல அவ உசுரோட இருக்காளா பாரு.
அதுக்கப்புறம் ஜனனின்ற ஒரு பொண்ணு தான் அவனை கடைசியாக பார்த்தேன். ஹலோ, யாரு? அண்ணா, நீங்கள் சம்யுக்தா அண்ணாவா? ஆ, அண்ணா, நான் சம்யுக்தா பக்கத்து கிளாஸு. அன்னைக்கு ஈவினிங் திங்ஸ் மிஸ் பண்ணிட்டேன்னு ஹாஸ்டல்லேருந்து எடுக்க வந்தேன். ப்ராப்ளம் நடந்த அன்னைக்கு கடைசியாக இருந்த பையனை எனக்கு தெரியும்ண்ணா. அவன் பேர்? அண்ணா, அவன் பேர் ஹலோ ஹலோ ஹலோ. அப்புறம் தான் எனக்கு யாருன்னு தெரிஞ்சிச்சு. தேடி வந்து கொன்னேன். உன்னோட 4th ஆக்சிடென்ட் கேஸில் இவன் ஃப்ரெண்டு தான் இன்னொருத்தன். அதனால தான் இவனுங்களை நானே கொண்டுட்டேன். எனக்கு இது போதும். எனக்கு இப்போ உறவுன்னு சொல்லிக்கிறதுக்கு யாருமே இல்லை. நான் சந்தோஷமாக போயிடுறேன். டேய், இதை நீ வெளியில் சொல்லி அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்கலாம்ல. பொண்ணுங்களுக்கு நடக்கிற அநீதியை அவங்களால தடுக்க முடியல. இதில் என் தங்கச்சி மாதிரி இருக்காங்க. ஐயோ, ஐயோ. ஐயோ டேய், எங்க அண்ணன் காருடா. ஏய், இப்ப என்னடா பதில் சொல்லுவேன்? டேய், இப்ப எதுக்குடா சிரிக்கிற மச்சான்? டேய் மச்சான், டேய். டேய் மச்சான், என்னடா பண்ற? ஐயோ டேய். ஏய், சீக்கிரம் ஏற மயிறு.